இன்னமும் பயந்துட்டே இருக்கிறவங்க, வீட்டிலையும் சமுதாயத்திலையும் அதிகார குரலை கேட்டு நடுங்கிறவங்க, வீட்டில் அப்பாவுக்கு முன்னாடியும் ஸ்கூல்லையும் காலேஜிலையும் பிரின்சிபலுக்கு முன்னாடியும் கதி கலங்குறவங்க, அம்மாவோ காதலியோ ஊட்டி சாப்பிட்றவங்க, ஒல்லியா பலகீனமா இருக்கிறவங்க, இல்லை இள வயசா இருந்தாலும் குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் அவசியமானது இந்த ஃபவுண்டன் ஹெட். இளைஞர்கள் ஹவர்ட் ரோர்க்கை சந்திக்கணும். அவன்கிட்ட இருந்து கற்றுக்க நிறைய இருக்கு. வெகுளித்தனம், முட்டாள்தனம், அடிமைத்தனம், பலகீனமான உணர்வு, இது எல்லாத்திலிருந்தும் ஒரு நொடியில் விடுதலை தரக்கூடிய கதாபாத்திரம் அது. ரோர் கூட அழகு எதுலன்னா, அவன் ஒரு சாதாரண இளைஞனா இல்லை. அவனோட வாழ்க்கையில் ஊட்டி விட தாயோ காதலியோ கிடையாது. அப்பா கிட்டேயும் பயம் கிடையாது, பிரின்சிபல் கிட்டேயும் கிடையாது. டிகிரி வாங்கணும்னும் ஆசை இல்லை, வேலை வாங்கணும்னும் இல்லை. ஆனால் அவனுக்கு அன்பு இருந்தது. ரோர்க்குன்னு ஒரு தனி பாட்டு, காதல் பாட்டு. கொஞ்சமாக தான் பேசுவான், தனியாக இருப்பான். அவனோட தோழமை கிடைக்குதான்னு பாருங்க. நான் அதை படிக்கிறப்ப 18-20 வயசு இருக்கும். படிக்கவே பல தடவை எழுந்து உட்காந்துக்குவேன், இல்லைன்னா எழுந்து நின்றுடுவேன். ஆச்சரியப்பட்டு போவேன், அதிர்ச்சியாக இருக்கும். இது அப்படியே என்னை பற்றின விஷயம். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது?